உங்களால ஏன் கார் வாங்க முடியலன்னு தெரியுமா? அதுக்கான காரணம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் கிடையாது. கார் ஆக்சுவலா ஒரு லக்ஸுரி திங்கே கிடையாது. அதை அப்படி மாத்திட்டாங்க. காரோட ரேட்ல 30 to 40% நீங்க டாக்ஸா மட்டும் தான் பே பண்றீங்க. அதனால தான் காரோட ரேட் இவ்வளவு ஹையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரோட ரேட் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதோட ஆக்சுவல் ரேட் வெறும் 6 லட்சம் ரூபாய் தான். நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா மட்டுமே 4 லட்சம் ரூபாய் பே பண்றீங்க. கார் வாங்கும்போது ரோட் டாக்ஸ்னு ஒன்று வாங்குவாங்க. அதே ரோட்ல நம்ம போறதுக்கு டோல் ஃபீஸும் வாங்குவாங்க. அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதே நம்மளோட டாக்ஸ் மணியை வச்சு தான். ஜிஎஸ்டி, சேல்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் காரை ஒரு அன்அஃபோர்டபிளா மாத்துது. இந்தியால ஒரு வருஷத்துக்கு பைக் ஆக்சிடென்ட்னால மட்டும் 75,000 பேர் சாகுறாங்க. 10 பைக் ஆக்சிடென்ட்ல 4 பேர் இறக்குறாங்க. இதுவே 10 கார் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் தான் இறக்குறாரு. டாக்ஸே வாங்காம கவர்மெண்ட் கார் செல் பண்ணா இந்தியா எப்படி வல்லரசு நாடாகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகும் நிறைய பேர் கேட்பீங்க. வெஹிக்கல் டாக்ஸ்னால கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ பாத்தீங்கன்னா வெறும் 2600 கோடி தான். நம்ம போடுற பெட்ரோலுக்கு 150% நம்ம டாக்ஸ் பே பண்றோம். அதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வர வருமானம் மட்டுமே 2.5 லட்சம் கோடி. இந்த 2600 கோடினால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகாம இருக்க போதா, இல்ல இந்தியா வல்லரசு நாடா தான் ஆகாம இருக்க போதா? ஒரு